அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக வேட்பாளர்களின் உத்தேச பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிடவுள்ள நிலையில் அதன் உத்தேச பட்டியல், வேட்பாளர்கள் தொடர்பான உத்தேச பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், 27 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் உத்தேச பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். தற்பொழுது பாஜகவினுடைய அந்த போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகளுக்கான அந்த உத்தேச பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உத்தேச பட்டியலாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக தளி தொகுதியில் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மொடக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்குமே கடந்த முறை சரஸ்வதி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். தற்பொழுது கிருத்திகா சிவகுமாருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவினாசியில் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவினாசி தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டிருந்தது. அங்கு தனபால் அவர்கள், முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்த நிலையில் அந்த தொகுதி என்பது பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டு தற்பொழுது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல திருப்பூர் தெற்கு ஏபி முருகானந்தம் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த முறை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இம்முறை சாத்தூர் தொகுதியை தேர்ந்தெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சாத்தூர் தொகுதியில் அவர் களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுபோல திருச்செந்தூர் தொகுதியில் KRM ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். நாகர்கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்குமே கடந்த முறை NR காந்தி அவர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதியில் தற்பொழுது பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. பத்மநாபபுரத்தை பொறுத்த வரைக்குமே கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எட்வின் ஜோஸ் அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல குளச்சல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிவகுமார் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அதே போல விளவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்குமே காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதரணி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்குமே அஸ்வத்தமன் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் பன்ருட்டி தொகுதி கேட்ட நிலையில் அவருக்கு திருவண்ணாமலை தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல புதுக்கோட்டை பொறுத்த வரைக்குமே ராமச்சந்திரன் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல வாசுதேவ நல்லூரை ஆனந்த் ஐயாசாமி அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. கடந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்ட நிலை தற்பொழுது வாசுதேவ நல்லூருக்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் GPS நாகேந்திரன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள், அதாவது VP துரைசாமி திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த தற்பொழுது பாஜகவினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய VP துரைசாமி அவர்களுடைய மகன் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மயிலாப்பூர் தொகுதியில் பாஜகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் தலைவருமாக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் களம் காண்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல ஆவடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்குமே கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இந்த முறை கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே போல உதகமண்டலத்தை பொறுத்த வரைக்குமே மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய போஜராஜன் அல்லது உமாதேவி யாருக்காவது ஒருவருக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கந்தர்வக்கோட்டை தனி புரட்சி கவிதாசன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதே போல திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே சோழன் பழனிசாமி அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் கவிதா ஸ்ரீகாந்த் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பாஜகவினுடைய மகளிர் மாநில தலைவராக இருக்கிறார். மதுரை தெற்கு பொறுத்த வரைக்குமே அக்கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ராமசீனிவாசன் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ராதாபுரத்தை பொறுத்த வரைக்குமே பாலகிருஷ்ணன் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல திருவாரூரை பொறுத்த வரைக்கும் பன்னவையில் இளங்கோவோ அல்லது பேட்டை சிவா முன்னாள் மாவட்ட தலைவர் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மானாமதுரையை பொறுத்த வரைக்குமே அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே பொன் பாலகணபதி அல்லது மா வெங்கடேசன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. 27 தொகுதிகள் கொண்ட பாஜக வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.